ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்லிங் வேர்ல்டுலேயே ரொம்பவும் ஆபத்தான, ஏன் சில நேரங்களில் மரணத்தையே விளைவிக்கக்கூடிய டைவிங் ஹெட்ஸ்பட் அப்படிங்கிற ரெஸ்லிங் மூவ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டைவிங் ஹெட்ஸ்பட் அப்படிங்கிற ரெஸ்லிங் மூவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கன்கஷன் இன்ஜுரி அண்டு பிரெயின் இன்ஜுரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ கன்கஷன் இன்ஜுரி வந்து ஒரு ரெஸ்லருக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு ரெஸ்லரை டேரெக்டாக சேர வச்சு தலையில் அடிக்கும்போது வரலாம். அப்படி இல்லைனா ரெஸ்லிங்கில் வான்வழி தாக்குதல், அதாவது டைவிங் ஹெட்ஸ்பட் பண்ணும்போது வரலாம். அப்படி இல்லைனா தலையை வேகமாக ஒரு ஆட்டும்போது வரலாம். இந்த கன்கஷன் இன்ஜுரி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தலை பயங்கரமாக வலிக்கும். கன்கஷன் வந்த கொஞ்ச நேரத்துக்கு அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இந்த கன்கஷன் இன்ஜுரி வந்து ஒரு பிரெயின் இன்ஜுரி அப்படிங்கிறதால காலப்போக்கில் மூளை சேதத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. மூளை சேதம் ஏற்பட்டால் ஒரு ரெஸ்லர் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் கன்கஷன் இன்ஜுரி. ஸோ இனி டைவிங் ஹெட்ஸ்பட் அப்படிங்கிற ரெஸ்லிங் மூவை பற்றி பார்க்கலாம். இந்த மூவை முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஹார்லி ரேஸ் அப்படிங்கிற ரெஸ்லர் தான். இந்த டைவிங் ஹெட்ஸ்பட்டை யூஸ் பண்ணக்கூடிய ரெஸ்லர் வந்து தன்னோட ஆப்பனண்ட் மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு வான்வழி தாக்குதல் நடத்துவாங்க. அப்போ அவங்களோட ஹெட்டு வந்து டைரெக்டாக தரையில் வந்து வேகமாக மோதும். அப்போ அவங்களுக்கு மூளை சேதம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னதான் இந்த ரெஸ்லிங் மூவை ஹார்லி ரேஸ் கண்டுபிடிச்சாலும், ரெஸ்லிங் வேர்ல்ட்லேயே இந்த மூவை ரொம்ப பிரபலமாக யூஸ் பண்ணது கிறிஸ் பனைட் தான். ஹார்லி ரேஸ் வந்து இந்த ரெஸ்லிங் மூவை யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த டைவிங் ஹெட்ஸ்பட் மூலமாக ஆபத்துக்கள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஹார்லி ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைவிங் ஹெட்ஸ்பட் அப்படிங்கிற மூவை காலப்போக்கில் கைவிட்டுட்டார். பட் ஹார்லி ரேஸ் வந்து இந்த டைவிங் ஹெட்ஸ்பட்டை கைவிட்டாலும், இவருக்கு அடுத்து கிறிஸ் பனைட் வந்து இந்த மூவை சிக்னேச்சர் மூவாக எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மூவை மேட்சஸில் கிறிஸ் பனைட் வித்தியாசமாக யூஸ் பண்ணுவார். அதாவது ஸ்டீல் கேஜ் மேலேருந்து குதிக்கிறது, லேடர் மேலேருந்து குதிக்கிறது, அதுக்கப்புறம் தேர்ட் ரோப் மேலேருந்து குதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதனால தான் அவரோட தலையில் வந்து மூளை சேதம் ஏற்பட்டுச்சு. ஸோ இதனால தான் அவர் வந்து சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணி அவரோட மனைவியும் மகனையும் கொண்டுட்டு அவரும் சூசைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ கிறிஸ் பனைட் 2005க்கு முன்னாடி ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அவரோட சைக்கோத்தனமான செயலுக்கு இந்த டைவிங் ஹெட்ஸ்பட் தான் முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைவிங் ஹெட்ஸ்பட் யூஸ் பண்ணுற ரெஸ்லரோட தலையில் ஏற்படுற மூளை சேதம் வந்து அந்த ரெஸ்லருக்கே தெரியாது. பட் அதனால் ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் அந்த ரெஸ்லருக்கே மூளை சேதம் ஏற்பட்டிருக்கிறது தெரியும். ஸோ அந்த அளவுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸையும் இது வெளிப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் கிறிஸ் பனைட்டுக்கும் வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக கிறிஸ் பனைட்டுக்கு அப்புறம் இந்த டைவிங் ஹெட்ஸ்பட்டை வந்து யார் சிக்னேச்சர் மூவாக எடுத்து யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டேனியல் பிரைன் தான். ஸோ டேனியல் பிரைனோட நெக் இன்ஜுரிக்கு வந்து இது வழிவகுக்கலை அப்படின்னாலும், அவரோட கன்கஷன் இன்ஜுரிக்கு வந்து டைவிங் ஹெட்ஸ்பட் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் WWE வந்து டேனியல் பிரைன் இன்ஜுரி குணமாகி வந்ததுக்கு அப்புறம் அவர் இந்த டைவிங் ஹெட்ஸ்பட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டேனியல் பிரைனுக்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இந்த மூவை வந்து டேனியல் பிரைன் மேட்சஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ டேனியல் பிரைனுக்கு அடுத்து இன்றைக்கி WWEல இந்த டைவிங் ஹெட்ஸ்பட்டை வந்து லாஸ் சுலிவன் தான் யூஸ் பண்ணுறாரு. இது வரைக்கும் இந்த மூவை யூஸ் பண்ண ரெஸ்லர்ஸ் எல்லாரையுமே இந்த டைவிங் ஹெட்ஸ்பட் வந்து ஒரு வழி பண்ணாமல் விட்டதில்லை. ஸோ லாஸ் சுலிவனை வந்து இந்த மூவ் எந்த நிலையில் கொண்டு போய் விட போகுது அப்படின்னும் தெரியல. பட் லாஸ் சுலிவன் வந்து இந்த டைவிங் ஹெட்ஸ்பட் அப்படிங்கிற மூவை வந்து ரொம்ப சேஃபாக தான் யூஸ் பண்ணுறாரு. அதாவது மேட்சஸில் வந்து செகண்ட் ரோப்லேருந்து குதிக்கிறது, அப்படி இல்லைன்னா தேர்ட் ரோப்லேருந்து குதிக்கிறது, அதுவும் ஒரு கிராஸாக குதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃபாக தான் யூஸ் பண்ணுறாரு. பட் இது வரைக்கும் இந்த டைவிங் ஹெட்ஸ்பட்டை யூஸ் பண்ண டேனியல் பிரைன், கிறிஸ் பனைட், ஹார்லி ரேஸை வந்து இந்த மூவ் ஒரு வழி பண்ணாமல் விட்டதில்லை. பட் இதே நிலமை லாஸ் சுலிவனுக்கு வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டைவிங் ஹெட்ஸ்பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு மூவ். ஸோ இந்த மூவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.